வெல்கம் ஆல்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டு வந்தோம். 1, 2 அப்படியே ஒவ்வொரு அதிகாரமாக தியானிப்போம். அதுக்கு முன்பாக நாம் ஜெபித்து கடந்து செல்வோம். சர்வவல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே, கர்த்தாவே, Lord, the Holy Spirit, open our ears, eyes, hearts and minds of understanding. Thank you for doing it. In Jesus' name I pray. இப்பொழுது இந்த let us turn our Bibles to James chapter 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். இது போன முறையே கொஞ்சம் படிச்சிருப்போம். அதை விளக்கி சொல்றதுக்கு தான் இப்ப படிக்கிறோம். திருப்பியும் 22வது வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வசனங்கள், என்ன மாதிரி வார்த்தைகளை போட்டிருக்குன்னு, வஞ்சியாதபடிக்கு, ஏமாத்தி கொள்ளாதபடிக்கு, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. இன்னைக்கு அநேக பேர் அப்படிதான் சர்ச்சுக்கு போடுறோம், அங்க வசனத்தை கேட்கிறோம், ஆனா என்ன கேட்கிறோன்னு தெரியாது. நிறைய பேர் தூங்குவாங்க கூட சர்வீஸ்ல, சர்வீஸ் டைம்ல தூங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ கேட்கிறவர்களாக மாத்திரமில்லை, சில பேர் கேட்காம தூங்கிட்டு இருப்பாங்க. அதுதான் சொல்ல வரேன். ஸோ சில பேர் கேட்பாங்க, ஆனா மறந்துடுவாங்க. ஸோ நம்ம ஆலயத்துக்கு போகும்போதே என்ன செய்யணும்னா, ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, எனக்கு நான் இன்னைக்கு போகிறேன், எனக்கு நான் கேட்கிற வசனங்களை விளங்க பண்ணும், நீர் என்னோட பேசும் அப்படின்னு கேளுங்க. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கு, வசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனால், 22வது வசனம், வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்க. அது செய்யணும் அப்படின்றத வெரி மஸ்டா போட்டிருக்கு. எண்ணத்தினானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனால் கண்ணாடியிலே தன் சுவாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். இது நல்ல எக்ஸாம்பிள். கண்ணாடியில தன்னை முகத்தை பார்த்துட்டு அந்த இமேஜை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி தன்னுடைய உள்ளான மனுஷன்ல வச்சுக்கணும். கண்ணாடியில ரொம்ப நேரம் நிற்பாங்க. அது போத் 2 பாலினத்தை வரும், 2 செக்ஸ், மேலும் சரி ஃபீமேலும் சரி. பெண்களுக்கு சிறிது நேரம் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு நீண்ட கூந்தல் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் எடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தா, ஆனா தங்க சுவாபத்தையும் எல்லாத்தையுமே மறந்து போயிட்டாங்க, உருவத்தையும் மறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பயன்? ஸோ சப்போஸ் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். they are going for an interviewன்னு வச்சுக்கோங்க. இன்டர்வியூக்கு போகும்போது இப்படிதான் ட்ரெஸ் பண்ணி இப்படிதான் பண்ணிட்டு எல்லாத்தையும் கண்ணாடியில் போய் பார்க்குறாங்க. தென் they move out of that range and go and forget themselves. கடைசியில் இப்படிதான் இருந்தோன்றத அதை மனசுல கேரி அவுட் பண்ணிட்டே போனா இன்டர்வியூல யூ மே சக்சீட். அதை நல்லா நினைச்சுக்கோங்க. என்ன, பிரசன்டபிலிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூக்கு வேலைக்கு சேரும் போது, எந்த வேலையில சேரும் போதும், அது எந்த துறையா இருந்தாலும் சரி. ஸோ இந்த இடத்துல கண்ணாடியில சுவாபத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான்னு போட்டிருக்கு. ஸோ வேத வசனத்தை கண்ணாடிக்கு ஒப்பாக பேசியிருக்கிறோம். இந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. சாரி, தன்னை பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்று மறந்து விடுவான். சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. வசனம் படிக்க அவர்கள் வேத வசனத்தை படிப்பாங்க, ஆனா அவங்களுக்கு புரியாததுனால மறந்துடுவாங்க. எத்தனையோ பேர், நம்மளுக்கே சொல்றேன். அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்வாரு,
உன் பிள்ளைகளுக்கு அது நினைப்பூட்டி கொண்டே இருன்னு சொல்லுவார். உபாகமத்துல புஸ்தகத்துல பாடிப்பார், அவைகளை உன் பிள்ளைகளுக்கு போதி போதி போதின்னு சொல்லுவாரு. ஏன் பிள்ளைகளுக்கு போதிக்கணும்னா, சின்ன வயசுல இருந்தே அவைகளை கத்துக்கொள்ள வேண்டும். கத்துக்கிட்டா அவன் மெமரைஸ் ஆகி அவன் பெருசாகும் போது அவைகளை விட்டு விடாமல் இருக்கும். இப்ப let us turn our Bibles to இதை எடுத்துக்கோம், உபாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கணும். பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இந்த உபாகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தோம் என்றால், நான் 2வது வசனம், நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகி கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதிலிருந்து குறைக்கவும் வேண்டாம். ஏன்னா காட் இஸ் வெரி பர்டிகுலர். ஏன்னா அதுல தவறு விட்டோம்னா he will ask questions. So அந்த வசனத்தை நாம் அதை கேட்டு அதன்படி நடக்கணும். 6வது வசனம், ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமாயும் விவேகமாயும் இருக்கும் என்று அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள். சரி, அது மட்டுமல்லாமல் அடிஷ்னலா உன் பிள்ளைகளுக்கும் போதி அப்படின்றத வசனத்துல போட்டிருப்பாரு. 9வது வசனத்துல போட்டிருக்கோம், ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி அவைகளை என்னிடத்தில் ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவைகளை கேட்கும்படி பண்ணுவேன். அவைகள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவளை கற்றுக்கொண்டு அவைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில். சரி, இப்ப பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கோம், ரொம்ப முக்கியம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. ஏன்னா they must follow. ஏன்னா பின்னால யோசுவா புஸ்தகத்துல பார்க்கும்போது, மோசே இறந்து போயிட்ட பிறகு யோசுவா புஸ்தகத்தை வாசிக்கிறோம். யோசுவால இருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ண தொடங்கினாங்க இஸ்ரேல் புத்திரர்கள். அப்புறம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு வந்த உடனே பார்க்கிறோம், எவ்ரி 40 years இந்த பிள்ளைகள் புது ஜெனரேஷன் உள்ள வந்துச்சு. அவர்களுக்கு கர்த்தருடைய வழிகள் தெரியல. ஏன் அந்த மாதிரி வருது? இன்னைக்கும் நம்ம இதுலயும் சரி, எங்களுடைய பீரியட்ல இருந்த இது வேற, எங்களுடைய காலங்கள் முடிந்து உங்களுடைய காலங்கள், தட் இஸ் இளைஞர்கள், வாலிபர்கள், யங்ஸ்டர்ஸ் பீரியட்ல சில பேர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் புரியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரியல. நாங்க சொல்றதுதான் நாங்க we choose அப்படின்றாங்க. இல்ல, காட் உண்மையாக கத்துக்க வேண்டியது, காட் சூசஸ் ஃபார் அஸ். allow God to choose for you. If you choose, you will make many mistakes. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். ஏனென்றால் வேத வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோட பேசிக்கொண்டே இருப்பார். சோ பேசிக்கொண்டே இருக்கும்போது நம்ம அவர் வசனத்தை கவனமாய் கேட்போமானால், அவருக்கு அதுக்கு செவி கொடுப்போமானால், இதுதான் எனக்கு உரிய வழி என்று நாம் புரிந்து கொண்டு அதன்படி நடப்போம். இல்லாட்டி கண்ணாடியில பார்த்துட்டு நம்ம விலகுற மாதிரி தான் இருக்கும். Let us turn our Bibles to தன்னை பார்த்து அவ்விடம் போட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்று மறந்து விடுவான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சாயலை நம்ம நினைக்கணும். அப்புறம் 25வது வசனத்துல பார்க்கிறோம், சுயாதீன பிரமாணமாக பூர்ண பிரமாணத்தை, அதாவது நியூ கவர்னன்ட் உற்று பார்த்து அதுல நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல். இன்னைக்கு புதிய உடன்படிக்கையிலேயே இருக்கிறதே நிறைய மறந்துடும். இருக்கிறவனே, அதை நிலைத்திருக்கிறவனே அதை கேட்கிறதை மறுக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாயிருந்து தன் செய்கைகளிலே பாக்கியவானாயிருப்பான். சோ கர்த்தர் பாக்கியவான் என்று அழைக்க வேண்டும். நம்ம பாக்கியவான, நீ பாக்கியவானன்னு ஒருத்தர் நம்ம புகழ்ந்துக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை பாக்கியவான் என்று அழைக்கணும். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வசனத்தை கூறுகிறது, உங்களில் ஒருவன்
தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவன் தேவ பக்தி வீணாயிருக்கு. ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நீதிமொழிகள் எடுப்போம். 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மானுடைய வாயை அடைக்கும். சோ புத்திமானுடைய உதடுகளில் 13வது வசனம். புத்திமானின் உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகேண்டனுடைய முதுகுக்கு ஏத்தது பிரம்பு. மூடனுக்கு இன்னும் 14வது வசனத்துல வாசிக்கிறான், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது. இந்த மாதிரி 19வது வசனத்துல பார்க்கிறோம், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்குடைய மனம் அற்ப விலையும் பெறாது. நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியனத்தை நாளே மாளுவார்கள். சோ இந்த நீதிமொழிகள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னாலே நாவுக்கு, நல்ல மனுஷனுடைய நாவுக்கும் கெட்ட மனுஷனுடைய நாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை, அதாவது நீதிமானுடைய நாவுக்கும் துன்மார்க்கருடைய நாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. சோ நல்ல மனுஷனுடைய நாவு என்ன பேசும்? நல்லதை பேசும்.